சனி வக்ர பயிற்சி. யாருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது இருக்கோ இல்லையோ, கன்னி ராசிக்கு ஆட்டமும் உண்டு பாட்டமும் உண்டு, ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் கேது போவானவங்களை அப்படியே என்ன சொல்லுன்னா, ஒரு கரும்பு ஜூஸுக்கு கரும்பு மிஷினுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே சாரை மட்டும் எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போடுற மாதிரி தான் போட்டுட்டு போயிட்டார். 1.5 வருஷம் நம்மளுடைய கன்னிராசினியர்கள் 2023 எண்டிலிருந்து 2025 மே மாதம் வரையும், அதான் என்ன சொன்னால், ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இருந்தோம், வாழ்க்கையே ஒரு வாழ்க்கையே ஒரு நாடகமா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்தது. போதுண்டா சாமி, இந்த பூமியில் நான் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லி பல பேர் நிறையா பிரச்சனை எதிர்கொண்டுட்டீங்க. இதில் கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் வேறு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது நகர்ந்தாலும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஏற்கனவே பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்த நம்மளுடைய கன்னி ராசி நேர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. அப்போ இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கன்னி ராசிக்கு உண்டு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்து அந்த ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைந்திருக்கிறார். அவர் ரிவர்ஸில் தான் போகிறார். என்ன பண்ணுறார், ராசியை விட்டு கடக்கவே இல்லை. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல என்ன பண்ணுறாரு, வக்ர நிலையில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை விதமான மாற்றங்களையும் செயல்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்த சனி பகவான் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறார், எப்படி ஆட்டம் பாட்டத்தை கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் அடைஞ்சதுனால திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் திருமண தடைகள் ஏற்பட்டு திருமணம்னே ஒரு மாயையா, திருமணமே நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு எதிர்பார்த்த நிலை மாறி திருமணம் வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். பதட்டம் தடுமாற்றம் போராட்டம் அப்படியே நிவர்த்தியாக போகுது. அப்படியே பர்ஃபெக்டாக செய்வீங்க. மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியே ஒன்று செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களை ஆளுமை கொண்ட கேது பகவானும் சரி, உங்களை ஆளுமை கொண்ட சனி பகவானும் அதிகமாக லாக் பண்ணாங்க. அப்போ வெளிப்படையாக செய்ய முடியல, ரொம்ப போராடியாச்சு. அப்போ அந்த போராட்டத்துக்கு விடை வேணும்ல. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் உங்களுடைய லைஃப்பில் சரியான மாற்றம் உண்டு, நல்ல விதமான மாற்றம். அப்போ இந்த காலகட்டங்களை என்ன பண்ணணும், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் கைப்பிடிச்சிக்கணும். பிடிச்சி அப்படியே சனி பகவானை மனசார வேண்டிட்டு வழி நடந்தீங்கன்னா மாற்றம் உண்டு. உயர்வான நிலையை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. உங்களை விட வேலையில் திறமை இல்லாத நபர்களை விட அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க, அவங்களாம் ஒரு நல்ல பொசிஷன் போயிட்டாங்க. நான் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து கடினமாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் உடைக்கப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் ஒரு இடத்திலிருந்து தொழில் செய்யாமல் பல இடங்களில் சென்று வேலை பார்க்கிறீர்களோ, பல இடங்களில் சென்று உங்கள் தொழிலை நீங்கள் விருத்தியடை செய்திருக்கிறீர்களோ, அதே போல் பல இடங்களில் உங்களுடைய
செயல்பாடுகளை செயல்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அமோகமான காலம். நம்மளுடைய கன்னிராசியில் சேல்ஸ் ரெப் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான தொழிலில் உள்ள சேல்ஸ் ரெப் அன்பு நேயர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போனால் 500 ரூபா கிடைக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் 1000 ரூபா கிடைக்கும். இரட்டிப்பான வருமானம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக வழங்குகிறது. இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இப்போ வக்கரமான என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம், தடைகள் உடைக்க போகுதுன்னு சொல்லிட்டோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டோம். அப்போ என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர்களிடம் நீங்கள் பேசும்போது வார்த்தையில் கவனம் வேண்டும். ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கவே கூடாது. அதேபோல் யார் விஷயத்தையும் மேக்ஸிமம் தலையிடவே கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அல்லது ஏற்படுத்தப்படுது அப்படின்னா முடிஞ்ச அளவு அதை விட்டு வெளியே வந்துடுங்க. அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணவே செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் மேலே தப்பு அந்த இடத்துல இருக்காது. ஆனால் தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது தான் அதை தப்புன்னு உங்கள் வாயால் சொல்ல வைக்கிற அளவுக்கு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி செயல்படுத்திடுவாங்க. அப்போ முடிஞ்ச அளவு அவங்களோட விவாதம் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், கடந்து வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய கன்னி ராசி பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் வெளியே செல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மீது முழு கவனம் செலுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் அசால்ட்டாக கூட வந்து செல்லக்கூடாது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் குழந்தைகளை கூட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே தான் வர்றாங்க. அந்த அக்கறை இல்லாமல் போகுது. அப்போ இந்த காலகட்டங்கள் அக்கறை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை. வாகனங்கள் அதிகமாக பெருத்து போச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள் நம்ம நல்லா வளர்த்தாலும் எதிர் சைடில் உள்ளவங்க அவங்க குழந்தைய அசால்ட்டாக வளர்த்துட்டாங்கன்னா தேவையில்லாத ஒரு உறவு, தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத ஒரு பகை அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகுது. அப்போ அதுக்கு தக்கன என்ன பண்ணோம், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் விதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல் வெளியே கூட்டு போகும்போது குழந்தைகளை ரொம்ப கவனமாக கூட்டு போவது மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. நம்மளுடைய கன்னி ராசி நேயர்கள் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பணம் உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களிடம் நீங்கள் பணம் வாங்குவதாக இருந்தாலும் முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அவசரப்பட்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இந்த 138 நாட்களில் அவசரப்பட்டு செய்கிறீங்கன்னா வாங்குறீங்க, அதாவது பணம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க போகிற நேயர்களுடைய ராசி நட்சத்திரத்தை செக் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தோன்னே உங்களை வந்து டச்சப் பண்ணுவாங்களா இல்லை லாக் பண்ணுவாங்களாங்கிறத நீங்கள் யோசித்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல் கன்னிராசினியர்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி வக்கர பயிற்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.